भाजपा कार्यकर्ता आज बहुत ही शुभ दिन है। இன்று மிகவும் நல்ல நாள். कई राज्यों में इस समय नववर्ष का उत्साह है। நாட்டின் பல மாநிலங்களில் இன்று புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. पोयला वैशाख का आनंद है। असम में வங்காளத்தில் வைசாக் கொண்டாடப்படுகிறது. அசாமில் புகார் ஜூகா திருவிழா, मना रहा है। ओडिशा में पाना संक्रांति हो, ஒரிசாவில் பானா சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது. கேரளத்தில் விசு பண்டிகை, தமிழ்நாட்டில் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. शुभकामनाओं का दौर चल रहा है। அனைவருக்கும் வாழ்த்துக்களின் அந்த आज नवरात्रि के சேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நவராத்திரியின் 6வது நாள். मां कात्यायनी की पूजा करते हैं। நாம் அனைவரும் அன்னை காத்தியாயினியை பூஜை செய்கிறீர்கள். अपने दोनों भुजाओं में कमल धारण किए हुए हैं। அன்னை காத்தியாயினி தன்னுடைய 2 தோளிலும் தாமரை மலர்களை தாங்கி இருக்கிறார். ये संयोग भी बहुत बड़ा आशीर्वाद है। இந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். सोने में सुहागा आज बाबा साहब आम्बेडकर की जयंती भी है। இதிலே மேலும் ஒரு ऐसे पावन நல்ல விஷயம் என்னவென்றால் இன்று பாபா சாஹேப் அம்பேத்கரின் பிறந்த நாள். विकसित भारत के संकल्प पत्र को देश के सामने रखा है। இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடையும் இலட்சியத்தை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். उत्तम मैनिफेस्टो तैयार करने के लिए இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்ததற்காக ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். भारतीय जनता पार्टी के प्रति अप्रतिम विश्वास रखते हुए जो सुझाव भेजे, லட்சக்கணக்கான மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இதிலே இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் பற்றி செய்திகள் அனுப்பியிருந்தார்கள். இத்தகைய லட்சக்கணக்கான நாட்டின் குடிமக்களுக்கு நான் என்னுடைய வணக்கங்களை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். पूरे देश को भाजपा के संकल्प पत्र का बहुत इंतजार रहता है और इसका நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கைக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். अपने संकल्प पत्र के हर बिंदु को गारंटी के रूप में जमीन पर उतारा है। 10 வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் உத்தரவாதம் மூலமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது. संकल्प पत्र विकसित भारत के 4 मजबूत स्तंभ युवा शक्ति, नारी शक्ति, गरीब, किसान, इन सभी को सशक्त करता है। இந்த சங்கல்ப பத்திரம் என்கின்ற தேர்தல் அறிக்கை நாட்டின் 4 முக்கியமான தூண்களாகிய இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகள் ஆகியோரை மீண்டும் வலுமைப்படுத்துவதற்காக திட்டங்களை தருகிறது. அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவதற்கான முயற்சிகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. नौकरी पर भी है। इस संकल्प पत्र में क्वांटिटी ऑफ अपॉर्चुनिटीज और क्वालिटी ऑफ अपॉर्चुनिटीज दोनों पर बहुत जोर दिया गया है। இந்த தேர்தல் அறிக்கையில் அதிக எண்ணிக்கையில் வாய்ப்புகள், அதிக எண்ணிக்கையில் மிக நல்ல வாய்ப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
நாங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வேலை வாய்ப்பு தருவதை பற்றி பேசியிருக்கிறோம். और ग्लोबल सेंटर्स को बढ़ावा देकर மற்றொரு புறம் புதிய தொழில்கள் தொடங்குதல், ஸ்டார்ட் அப் அமைத்தல், உலக வணிக மையங்களை உருவாக்குதல் பற்றி பேசுகிறோம். युवा भारत की युवा आकांक्षाओं का प्रतिबिंब है. பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கை இளைஞர்களின் ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தேர்தல் அறிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டில் இருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம். முடிவுகளை கொண்டு வருவதற்காக நாங்கள் பணியாற்றுபவர்கள். जो लोग गरीबी से बाहर आए, इनको भी लंबे अरसे तक संबल की आवश्यकता है. பணி அதோடு முடிந்து விடவில்லை. வறுமை கோட்டிற்கு மேலே வந்தவர்களை பல ஆண்டுகள் நாம் பராமரிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி செய்யாவிடில் மீண்டும் இவர்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள். बढ़िया हो गया होगा, सारे पैरामीटर तबीयत के ठीक होंगे, फिर भी डॉक्टर कहते हैं कि जरा घर जाके महीना 2 महीना ये चीजें संभालना. ஒரு அறுவை சிகிச்சை முடிந்த பின்னர் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது, இருந்தாலும் வீட்டுக்கு சென்று இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் அல்லவா? அதுபோல இவர்களை நாம் பராமரிக்க வேண்டியிருக்கிறது. संबल की आवश्यकता होती है ताकि किसी भी कारण से वो गरीबी में वापिस जाने के लिए मजबूर न हो जाए. इसी सोच के साथ भाजपा ने गरीब कल्याण की कई योजनाओं के विस्तार का भी संकल्प किया. மீண்டும் அவர்கள் வறுமை நிலைக்கு திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக ஏழைகளின் நல வாழ்வுக்காக பல திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது. இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நிலவ வேண்டும். सुनिश्चित करेंगे कि गरीब के भोजन की थाली पोषण युक्त और उसके मन को संतोष देने वाली हो और एफोर्डेबल ही और सस्ती भी हो. यानी உணவு அவர்களுக்கு உடலுக்கு சக்தி தரும் விதமாகவும், மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவும், நாட்டிற்கு பயனளிக்கும் விதமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதி செய்யவிருக்கிறோம். जन औषधि केंद्रों पर 80% डिस्काउंट के साथ सस्ती दवाएं मिलती रहेगी. इतना ही नहीं, इन दवाइयों के 80% விழுக்காடு உடலுக்கு உறுதி சேர்க்கும் மருந்துகள் கிடைக்கும் வகையில் நாங்கள் மோடியின் உத்தரவாதம் அளிக்க விரும்புகிறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என்பது மோடியின் உத்தரவாதம். ये निर्णय 70 वर्ष की आयु से ऊपर के सभी बुजुर्गों से जुड़ा है. இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. இந்த முடிவு 70 வயதுக்கு மேல் உள்ள முதியோர்கள் தொடர்புடையது. मध्यम वर्ग परिवार को ज्यादा होती है. अब भाजपा ने இவர்கள் நோய்வாய்ப்பட்டால் இதற்கான சிகிச்சைக்கான பணம் எங்கிருந்து வரும்? முக்கியமாக மத்திய வர்க்க மக்களுக்கு இந்த தொல்லை இருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள். 70 साल के ऊपर के हर बुजुर्ग, चाहे वो गरीब हो, चाहे मध्यम वर्ग के हो, चाहे उच्च मध्यम वर्ग के हो, ये एक नया दायरा होगा जिनको 5 लाख रुपए तक के मुफ्त इलाज. 70 வயது பூர்த்தியடைந்த அடித்தர மக்களாக இருக்கட்டும், மத்திய மக்களாக இருக்கட்டும், உயர் மத்திய தர மக்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் இந்த 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ சிகிச்சை என்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள்.
பாரதிய ஜனதா கட்சி இதுவரை 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறது. एक घर से 2 घर बन जाते हैं और खुद नया घर बनाने की शक्यता संभावना नहीं होती है, तो उन परिवारों की भी चिंता करते हुए हम 3 करोड़ और घर बनाने का संकल्प लेकर के आगे बढ़ेंगे. வருகின்ற 5 ஆண்டுகளில் 3 கோடி புதிய வீடுகள் கட்டித் தருவதற்கான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். सस्ते सिलेंडर घर घर पहुंचाए हैं. अब हम पाइप से सस्ती रसोई गैस घर घर இதுவரை நாங்கள் குறைந்த விலையில் எரிவாயு சிலிண்டர் வீடுகளுக்கு கொடுத்து வந்தோம். வருகின்ற காலத்தில் நாங்கள் குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம். இதுவரை கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். இதே போல கோடிக்கணக்கான மக்களுக்கு மின்சார பில் 0 வருவதற்கு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். பிரதமரின் சூரிய வீடு திட்டம் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 1 கோடி மக்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். इस योजना पर और तेजी से काम किया जाएगा. பாரதிய ஜனதா கட்சியின் இலட்சியம் என்னவென்றால் இதனை வெகு வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். இதிலே உற்பத்தியாகும் அதிகமான மின்சக்தி நாட்டிற்கு பயன்படும். तो उससे उसकी चार्जिंग व्यवस्था भी उसको मुफ्त में अवेलेबल हो जाएगी, यानी उसका ट्रांसपोर्टेशन भी मुफ्ती की तरफ जाएगा. மின்சார வாகனங்களை சார்ஜிங் செய்யும் வசதியும் இதிலே கிடைக்கும். இதனால் இலவச பயணமும் ஏற்படும். बनाने का काम मुद्रा योजना ने किया है. இதுவரை முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் பலரை தொழில் முனைவோராக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இதனால் பல கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்கள் வேலை உருவாக்குபவர்களாக மாறியிருக்கிறார்கள். இப்போது ஒரு புதிய சங்கல்பத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றிருக்கிறது. 10 लाख रुपए हुआ करती थी. अब भाजपा ने इसे बढ़ाकर 20 लाख रुपए करने का इरादा किया है. இதுவரை 10 லட்சம் ரூபாய் முத்ரா திட்டத்திற்கு கடனாக வழங்கப்பட்டு வந்தது. அதனை 20 லட்சமாக அதிகரிக்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. उसमें जिस प्रकार के इकोसिस्टम की जरूरत है, छोटे उद्योगों की जरूरत है, ये इंडस्ट्री 4.0 के नेटवर्क को बढ़ाने के लिए ये नई ताकत के रूप में काम आएगा. புதிய தொழில் சூழல் உருவாக்குவதற்கு இண்டஸ்ட்ரி 4.0 உருவாக்குவதற்கு இந்த திட்டம் உதவி செய்யும். अपनी रुचि का काम करने के लिए நகரமோ கிராமமோ இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்புகிற தொழிலை செய்வதற்கான அதிக பணம் கிடைக்கும். पहली बार रेहड़ी पटरी ठेले वाले हमारे भाई बहनों को डिग्निटी मिले. சுதந்திரத்திற்கு பிறகு தெருவோர வியாபாரிகளுக்கு கௌரவத்தோடு வாழ்கின்ற ஒரு வசதி இப்போது கிடைத்திருக்கிறது. स्वनिधि योजना ने बहुत बड़ी भूमिका निभाई है. एक बहुत बड़ा रिवॉल्यूशन आया. இதை நடத்துவதற்கு பிரதமரின் சுயநிதி திட்டம் பேருதவி செய்திருக்கிறது. आज रेहड़ी पटरी ठेले वाले मेरे भाई बहनों को बैंक में बिना गारंटी दिए मदद मिल रही है. எந்த விதமான உத்தரவாதமும் இன்றி வங்கியிலிருந்து இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் கிடைக்கிறது. இது பெரிய நகரங்களில் மட்டும் கிடைக்கிறது. 2 तरह से विस्तार करेगी.
இதை 2 வகையாக விஸ்தரிக்க முடிவு செய்திருக்கிறோம். 50,000 रुपये का कर की जो लिमिट है उसको बढ़ाया जाएगा और दूसरा इसी योजना को देश के छोटे कस्बों और गांव देहात के भी रेहड़ी पटरी वालों के लिए முதலாவது खोल दिया 50,000 என்ற உயர்மட்ட மதிப்பு இந்த கடனை அதிகப்படுத்துவதற்கான திட்டம். இரண்டாவது, இந்த திட்டத்தை கிராமப்புறங்களுக்கும் சிறிய பகுதிகளுக்கும் விஸ்தரிப்பது. पूजता है और यही सबका साथ सबका विकास का भाव है और இதுதான் அனைவரோடும் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் என்கின்ற எண்ணம். संकल्प இதுதான் की आत्मा பாரதிய ஜனதா கட்சியின் 10 वर्षों இலட்சியங்களின் உயிரோட்டம். दिव्यांग जनों के लिए अनेक सुविधाएं दी है. दिव्यांग साथियों को 10 வருடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். दी जाएगी. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் उन्हें வீடுகள் ஒதுக்கி இருக்கிறோம். उसके आर्किटेक्चर में बदल करना पड़ेगा, डिजाइन में बदल करना पड़ेगा. அவர்களுக்கு தேவையானபடி வீட்டில் சில மாற்றங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். करके काम किया जाए. ट्रांसजेंडर साथियों को भी पहले किसी ने திருநங்கை திருநம்பியர்களுக்கும் ऐसे साथियों को पहचान और प्रतिष्ठा देने का भी भाजपा ने ही प्रारंभ किया है. அவர்களுக்கு அடையாளம் வழங்குவதற்கும் ஒரு வாழ்க்கை வழங்குவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி अब आयुष्मान भारत योजना के பணிகள் செய்திருக்கிறது. निर्णय लिया है. இவர்களை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. विमेन लेड डेवलपमेंट में दुनिया को दिशा दिखा रहा है. पिछले 10 वर्ष பெண்களை முன்னிலைப்படுத்தும் வளர்ச்சி திட்டங்களை இப்போது நாடு முன்வைத்து வருகிறது. உலகிலேயே முதலிடம் வகிக்கிறது. आने वाले 5 वर्ष नारी शक्ति की नई भागीदारी के होंगे. बीते 10 वर्ष में 10 வருகின்ற 5 ஆண்டுகளில் இந்த பெண்களின் சக்தியை வலுப்படுத்தும் வண்ணம் வளப்படுத்தும் வண்ணம் திட்டங்கள் தயாரிக்கப்படும். 10 करोड़ बहनों के सहायता समूहों को अब हम आईटी, शिक्षा, स्वास्थ्य, रिटेल और टूरिज्म जैसी सेवाओं के लिए जैसे होम स्टे वगैरह होता है हम उनको ट्रेनिंग देंगे. अभी 10 லட்சம் பெண்களுக்கு சுற்றுலா, 1 करोड़ நர்சிங் लखपति दीदियां बन चुकी போன்ற துறைகளுக்கு अब பயிற்சி அளிக்கவிருக்கிறோம். 3 करोड़ बहनों को இதுவரை 1 லட்சம் மகளிர் சுயநிதி குழுக்கள் உள்ள பெண்கள் லட்சாதிபதி அக்காக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 3 லட்சம் பேரை அவ்வாறு லட்சாதிபதி அக்காக்களாக சொல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ड्रोन पायलट बनेगी. गांव की கிராமங்களில் பெண்கள் ட்ரோன் ஓட்டுபவர்களாக மாறுவார்கள். இது மோடி அவர்களின் கேரண்டி. गांव में हमें कोई पूछता नहीं था. आज हमारी पहचान पायलट की बन गई है. हम ड्रोन पायलट के नाते पूरे गांव में एक प्रतिष्ठा के स्थान प्राप्त हुआ है. सरकार जो ड्रोन दे रही है उसकी कीमत भी लाखों रुपयों में है. लेकिन मेरा अनुभव है हमारी माताएं बहनें उसको भी बहुत बढ़िया तरीके से संभालती हैं. टेक्नोलॉजी भी सीख रही है. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ட்ரோன்களை उनका எப்படியோ சமாளித்து பெண்கள் வாங்கி விடுகிறார்கள். இதனால் அவருடைய கௌரவம் பெருகுகிறது, வருமானம் பெருகுகிறது. एक बहुत बड़ा रिवॉल्यूशन இதனால் விவசாய தொழிலில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த தொழில்நுட்பத்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். भी बनेगी. उसी प्रकार से महिला खिलाड़ियों को खेलों में आगे बढ़ने के लिए विशेष இதை போலவே பெண்கள் விளையாட்டு வீராங்கனைகளை सुविधाएं बनाई जाएंगी. ஊக்குவிப்பதற்காக சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. बेहतर स्वास्थ्य के अपने मिशन को आगे बढ़ाते हुए अब हम सर्वाइकल कैंसर से मुक्ति के लिए
अभियान चलाएंगे। சகோதரிகளின் साथियों, हम गांव की உடல் நலத்தை பேணுவதற்காக செர்விக்கல் கேன்சருக்கான சிகிச்சையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். खेती हो, पशुपालन हो, फिशरीज हो, सबको सशक्त कर रहे हैं। ये விவசாயிகள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், மீனவர்கள் அனைவரையும் நாங்கள் வலிமையுடையவர்களாக மாற்றி வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வழங்கியுள்ள இந்த கிரெடிட் கார்டு தான் இந்த விவசாயிகள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், மீனவர்களுக்கு நலம் புரிந்திருக்கிறது. 10 கோடி விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் மூலம் பலனடைந்திருக்கிறார்கள். भाजपा राष्ट्रीय सहकारिता नीति लेकर के आएगी और ये एक बहुत बड़े क्रांतिकारी दिशा में हम बढ़ने वाले हैं। देश भर में डेयरी सहकारी समितियों की संख्या भी बहुत बड़ी मात्रा में बढ़ाई जाएगी। कुछ महीने கூட்டுறவு சங்கங்களின் दुनिया की சட்டங்களில் பல திருத்தங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். अन्न भंडारण योजना शुरू हो चुकी है। भारत को பெரிய மாற்றங்கள் நிகழவிருக்கிறது. न्यूट्रिशन हब बनाने के लिए हम श्री अन्न सुपर फूड पर बहुत ஸ்ரீ अधिक அன்ன என்கின்ற சூப்பர் ஃபுட் திட்டத்தின் इससे கீழ் श्री अन्न பாரதத்தை உலகின் ஒரு 2 करोड़ से ஊட்டச்சத்து நாடாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். हम இதனால் சிறு விவசாயிகளுக்கு சிறந்த லாபம் கிடைக்கும். आत्मनिर्भरता के लिए किसानों को हर प्रकार की मदद करेंगे। भाजपा सब्जी उत्पादन और स्टोरेज के लिए नए क्लस्टर्स बनाएगी। காய்கறிகள் உற்பத்தி, அவற்றை பாதுகாக்கும் கிடங்குகள் அமைப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். बनाए जाएंगे। हमारे मछली पालक साथियों को सी वीड की खेती और मोती की खेती के लिए भी सीवीड எனப்படும் அந்த வேளாண்மை செய்வதற்கும் धरती मां की रक्षा முத்துக்கள் உருவாக்குவதற்கும் உதவி செய்யப்படும். नेचुरल फार्मिंग பூமியை காப்பாற்றுவதற்காக இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படும். भारत एक बहुत बड़ा रिवॉल्यूशनरी काम शुरू किया है और सफलता मिली है। नैनो यूरिया நாங்கள் ஒரு புரட்சிகரமான செயலை தொடங்கி இருக்கிறோம். அது என்னவென்றால் நேனோ யூரியா என்பதாகும். किसान समृद्धि केंद्रों के विस्तार का भी संकल्प लिया है। भाजपा का संकल्प भारत को फूड प्रोसेसिंग हब बनाने का है। इससे वैल्यू एडिशन பாரதத்தை உணவு का फायदा बढ़ेगा, रोजगार ப்ராசஸிங் के अवसर भी बढ़ेंगे। ஒரு மையமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். रूरल इकोनॉमी के लिए नए ग्रोथ इंजन बनेंगे। இந்த உணவு ப்ராசஸிங் மையங்கள் கிராமங்களுக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய அம்சமாக மாறக்கூடும். देते हुए हमने जनजातीय गौरव दिवस मनाना तय किया है। अगले वर्ष மலைவாழ் மக்களின் தினம் கொண்டாடுவதற்கான முடிவினை நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தோம். 150वीं जन्म जयंती है। इसे राष्ट्रीय स्तर पर मनाया जाएगा। जनजातीय गौरव अभियान को राष्ट्र भर में गति दी जाएगी। भाजपा பகவான் பிர்சா முண்டா அவர்களின் 150வது பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டம் டிஜிட்டல் ஜனதாதிய தள அகாடமி உருவாக்கப்படும். और स्वयं सहायता समूहों को भी बढ़ावा दिया जाएगा। மலைவாழ் மக்களின் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கான மையங்கள் के निर्माण के लक्ष्य
को भी जल्द से ஏகலவ்ய பள்ளிகளை அமைத்தல். साथियों, भाजपा विकास भी और विरासत भी उस मंत्र में विश्वास करती है. हम पूरी வளர்ச்சியும் அடைய வேண்டும், வலிமையும் அடைய வேண்டும் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கிறது. திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் உருவாக்குவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். உலகத்தின் மிக தொன்மையான மொழி தமிழ். இந்த நாட்டின் மிகப்பெரிய கௌரவம், நம்முடைய கௌரவம். தமிழ் மொழியின் உலக பிரசித்தி பெறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி எல்லா விதமான திட்டங்களையும் தொடங்கும். टूरिज्म का जो पोटेंशियल है उसे भी अनलॉक किया जाना बाकी है. நம் நாட்டில் சுற்றுலா தலங்களை உள்ள சிறப்பினை வெளிப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். हमारी विरासत से जोड़ा जाएगा. உலக சுற்றுலா பயணிகளை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். जैसे नालंदा हो, लोथल हो, होयसला के पवित्र मंदिर समूह हो, बौद्ध स्थल हो, जैसे अनेक स्थलों का நாலந்தா ஹொய்சாலர்களின் अभी சிற்ப கலைகள் நிரம்பிய இடம். कंपटीशन भी चल रहा है जिसमें இப்போது நாங்கள் இது தொடர்பாக ஒரு ஆன்லைன் காம்படிஷன் நடத்துகிறோம். टूरिज्म के डेस्टिनेशन की रैंकिंग कर रहे हैं. இதில் எந்தெந்த இடத்தில் நாம் முதலில் பார்க்க வேண்டும் என்கின்ற ரேங்கிங் ஆன்லைன் மூலமாக மக்கள் செய்கிறார்கள். जो पसंद लोग करेंगे उनको सिलेक्ट करके उनके सर्वांगीण विकास के लिए, डेवलपमेंट के लिए और विदेशी टूरिस्टों को भी आकर्षित करे उस रूप में लाने के இந்திய சுற்றுலா தலங்களில் 6 முக்கியமான சுற்றுலா தலங்கள் மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த சுற்றுலா தலங்களில் வளர்ச்சிக்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வண்ணம் பணிகள் மேற்கொள்ளப்படும். रोजगार पैदा करता है. टूरिज्म बढ़ता है तो होटल, रेस्टोरेंट, ऑटो रिक्शा वाले, टैक्सी वाले सभी को சுற்றுலா துறை வளர்ச்சி அடையும் போது ஹோட்டல்கள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுபவர்களுடைய பணிகள் எல்லாம் அதிகரிக்கும். होम स्टे के जो अवसर बनेंगे उसका लाभ हमारे ट्राइबल परिवारों को होगा. भाजपा सरकार இவர்கள் தங்கும் வண்ணம் தங்கள் வீடுகளை மாற்றி அமைக்கும் திட்டத்தால் மலைவாழ் மக்கள் மிகுந்த பலனடைவார்கள். இதனால் பெண்களுக்கு பொருளாதார சக்தி கிடைக்கும். भारत की बुनियाद भाजपा 3 तरह के इंफ्रास्ट्रक्चर से मजबूत करने जा रही है. पहला है 21ஆம் நூற்றாண்டு பாரதத்தின் வலிமையான பொருளாதாரத்தின் அடிப்படையாக 3 முக்கிய விஷயங்களை கொள்ளவிருக்கிறது. तीसरा है फिजिकल டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கின்ற 3 தான் இது. एजुकेशन इंस्टीट्यूट खोल रहे हैं, यूनिवर्सिटीज बनवा रहे हैं. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் கீழ் புதிய புதிய கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படுகிறது, பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படுகின்றன, மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்படுகின்றன. हमारे जो विशेषकर ट्रक ड्राइवर्स हैं उनके लिए हम हाईवेज के पास उनको सफिशिएंट रेस्ट मिले, एक्सीडेंट कम हो, इसके लिए बहुत बड़े इंफ्रास्ट्रक्चर डेवलप करने ட்ரக் டிரைவர்களுக்காக அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக ஹைவே அருகிலே புதிய இடங்கள், வசதிகள் உருவாக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். तो उसको मिले तो ऐसे बारीक बारीक अनेक क्षेत्रों को ढूंढ करके हम सोशल इंफ्रास्ट्रक्चर पर बल दे रहे हैं. दूसरा है இவ்வாறு தேவையான இடங்களை தேடி தேடி நாங்கள் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கிறோம். एयरवे, वाटरवे उनको आधुनिक बना रहे हैं. இரண்டாவதாக விமானம், சாலை,
ரயில்வேஸ் போன்றவற்றை வளப்படுத்தி வருகிறோம். மூன்றாவதாக டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதற்காகத்தான் நாங்கள் 5G விரிவாக்கம் செய்து வருகிறோம். 6G மீது பணியாற்றி வருகிறோம். इंडस्ट्री 4.0 को ध्यान में रखते हुए हमारे डिजिटल इंफ्रास्ट्रक्चर को तैयार कर रहे हैं. தொழில்துறை 4.0 மனதில் வைத்துக் கொண்டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். कॉमन सर्विस सेंटर्स की संख्या बढ़ा रहे हैं. பலவிதமான சேவைகளை ஆன்லைன் சேவைகளாக மாற்றி வருகிறோம். जो लोग खरीदी करते हैं उसके लिए प्लेटफॉर्म ONDC और टेलीमेडिसिन का विस्तार कर रहे हैं. इन तीनों तरह के इंफ्रास्ट्रक्चर सोशल பொருள்களை விற்பது வாங்குவது தொடர்பாக டிஜிட்டல் தளங்கள், மருந்துகளை வாங்க டிஜிட்டல் தளங்கள், இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான பழைய நினைவுகளிலிருந்து மாறுபட்ட ஒரு சிந்தனை, ஒரு லட்சியம். இதனால் வேகமான வளர்ச்சி கிடைக்கும், பெரிய வளர்ச்சி கிடைக்கும். अर्बनाइजेशन शहरीकरण को पहले की सरकारें चुनौती माना करती थी. भाजपा उसे अवसर के रूप में देखती है. हम देश में नए नए सैटेलाइट टाउन्स बनाएंगे जो देश के विकास का सेंटर बनेंगे. பல புதிய சேட்டலைட் டவர்கள் உருவாக்கும் நகர்ப்புற மயமாக்கல் திட்டத்தை உருவாக்கி வருகிறோம். விமானத்துறையின் வளர்ச்சியையும் நாங்கள் செய்து வருகிறோம். करीब 1000 से ज्यादा नए विमान का ऑर्डर दिया हुआ है भारत ने. கிட்டத்தட்ட 1000 புதிய விமானங்களுக்கு ஆர்டர் தரப்பட்டிருக்கிறது. एम्प्लॉयमेंट की बहुत सारी नई संभावनाएं लेकर आएंगे. இதை அனைத்தும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றன. லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட்டேஷன், விமானங்களோடு தொடர்புடைய பணிகள், விமான நிலையங்களோடு தொடர்புடைய பணிகள் அதிகரிக்கின்றன. देश के छोटे शहरों में रहने वाले युवाओं के लिए भी ड्रीम सेंटर. நாட்டின் சிறிய நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கும் இது வாய்ப்புகளை வழங்கக்கூடிய திட்டம். कोने कोने में वंदे भारत ट्रेनों का भी विस्तार करेगी. பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் வந்தே பாரத் ட்ரெயினை செயல்படுத்தும். வந்தே பாரத்துடைய 3 வெவ்வேறு மாதிரிகளை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். வந்தே பாரத் ஸ்லீப்பர், வந்தே பாரத் சேர்கார், வந்தே பாரத் மெட்ரோ, இந்த 3 வகையான திட்டங்கள் செயல்படுத்தவிருக்கிறோம். आधुनिक भारत की और विकसित भारत की दिशा में जाने के लिए आज अहमदाबाद मुंबई बुलेट ट्रेन का काम जोरों से चल रहा है और करीब करीब पूर्णता पर पहुंच रहे हैं. அகமதாபாத் மும்பையில் உள்ள புல்லட் ட்ரெயின் மிக வேகமாக பணிகள் நடந்து வருகின்றன, கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருக்கின்றன. काम करने जा रही है. अब भाजपा का संकल्प है आने वाले समय में उत्तर भारत में एक बुलेट ट्रेन, दक्षिण भारत में एक बुलेट ट्रेन और पूर्वी भारत में एक बुलेट ट्रेन. எப்படி மேற்கு இந்தியாவில் ஒரு புல்லட் ட்ரெயின் திட்டம் இருக்கிறதோ அதே போல வட இந்தியாவில் ஒன்று, தென்னிந்தியாவில் ஒன்று, கிழக்கு இந்தியாவில் ஒன்று என புல்லட் ட்ரெயின்கள் திட்டத்தை தொடங்க நாங்கள் இருக்கிறோம். सर्वे का काम भी जल्द शुरू किया जाएगा. साथियों, भाजपा का संकल्प पत्र देश को आत्मनिर्भरता की तरफ ले जाने वाला है. பாரதிய ஜனதா கட்சியின் சங்கல்ப பத்திரம் என்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை பாரதத்தை சுயசார்பு பாரதமாக மாற்றும். भारत कब तक दूसरे देशों पर निर्भर रहेगा? துறைமுகங்கள், விமானத்துறை, எனர்ஜி செக்டார் போன்றவற்றில் வெளிநாடுகளின் மீது எத்தனை காலம்தான் சார்ந்திருக்க முடியும்? இந்த மின்சக்தி தயாரிப்பதற்காக எரிபொருட்களை
இறக்குமதி செய்வதற்கு பல கோடி ரூபாய்களுக்கு அந்நிய செலாவணியாக நாடு தருகிறது. இதற்காக கிரீன் ஹைட்ரஜன் உருவாக்குவது, ரினியூவபிள் எனர்ஜி உருவாக்குவது, பயோஃபியூவல் உருவாக்குவது, பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் வேகமான செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படும். இதனால் நாடு சுயசார்பு இந்தியாவாக, பாரதமாக மாறும். சுற்றுச்சூழல் துறையிலும் நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். இதனால் பெரிய எண்ணிக்கையில் கிரீன் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இது மிகப்பெரிய அளவில் விரிவடையக்கூடிய ஒரு விஷயம். इलेक्ट्रिक व्हीकल का मार्केट कितनी तेजी से बढ़ रहा है. இப்போது நாட்டில் மின்சார சக்தியில் இயங்குகின்ற வாகனங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 2000 इलेक्ट्रिक व्हीकल बिके थे. ஓராண்டுக்கு முன்பு 2000 வெஹிக்கிள் மின்சார வாகனங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. இப்போது 17 லட்சம் மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. चार्जिंग स्टेशन हो और जरूरी इंफ्रास्ट्रक्चर बनाए जा रहे हैं. நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்யும் ஸ்டேஷன்கள், தேவையான உதிரி வாகனங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தை பிரதமரின் சூரிய வீட்டு திட்டத்தோடு இணைக்கப்பட்டு வீட்டிலேயே சார்ஜ் செய்யக்கூடிய வசதியும் நாங்கள் செய்யவிருக்கிறோம். இதனால் நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. दुनिया के हर उभरते हुए सेक्टर्स का ग्लोबल हब बनाने का है. உலகின் ஒவ்வொரு வளர்ச்சியடைந்து வருகின்ற துறையிலும் இந்தியாவை தலைமை இடத்தில் அமர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் தந்திருக்கிறது. உலகின் முதல் கிரீன் எனர்ஜி ஹப் இங்கே உருவாக்கப்படும். மருந்துகளின் மையம் உருவாக்கப்படும். செமிகண்டக்டரின் மையம் உருவாக்கப்படும். புதிய திட்டங்களின் மையம் உருவாக்கப்படும். कॉन्ट्रैक्टिंग कॉमर्शियल हब होगा. वो दिन दूर नहीं जब दुनिया के बड़े बड़े इकोनॉमी सेंटर्स भारत में होंगे. भारत உலகின் மிகப்பெரிய பொருளாதார மையங்கள் பாரதத்தில் உருவாகுவதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை. टेक्नोलॉजी सेंटर्स, உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையம், உலகின் பொறியியல் மையம் மிகப்பெரிய ஹப்பாக இங்கே உருவாக்க இருக்கிறது. விண்வெளி துறையிலும் நாங்கள் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்போம். भारत के यूथ के लिए इतनी सारी अपॉर्चुनिटीज लेकर आएगा. இது இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதை பற்றி அவர்கள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். अनिश्चितता के बादल छाए हुए हैं. युद्ध की स्थिति बनी हुई है. இந்த உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிறது. போர் ஏற்படும் சூழல் இருக்கிறது. உலகம் மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிறது. भारतीयों की सुरक्षा ये हमारी प्राथमिकता है. இந்த சமயத்தில் இந்த பகுதிகளிலே வசிக்கின்ற பாரதவாசிகளின் பாதுகாப்பு நம்முடைய முக்கியமான ஒரு விஷயமாகும். ऐसे समय में भारत में एक मजबूत पूर्ण बहुमत वाली स्थिर सरकार की आवश्यकता अनेक गुना बढ़ जाती है. இவ்வாறு உலகம் முழுவதும் ஒரு அழுத்தம் நிலை வரும்போது வலிமையான ஒரு அரசாங்கம் மத்தியில் அமைவது பாரதத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். विकसित भारत की तरफ तेज गति से ले जाए और भाजपा வேகமான
அளவில் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குகின்ற ஒரு அரசு, வலிமையான அரசு வேண்டும். कि भाजपा का ये संकल्प पत्र, भाजपा का ये मैनिफेस्टो ऐसी ही एक सरकार की गारंटी நீங்கள் இந்த பார்க்கிறீர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் இந்த சங்கல்ப பத்திர, இந்த தேர்தல் அறிக்கை அத்தகையதொரு பாரதத்தை உருவாக்குகின்ற திட்டத்தை வெளியிட்டிருக்கிறது. साथियों, भारतीय जनता पार्टी देश हित में बड़े और कड़े निर्णय लेने से कभी पीछे नहीं हटती. பாரதத்தின் நலனுக்காக முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு எப்போதும் நாங்கள் பின்வாங்கியதில்லை. எங்களுடைய பார்வையில் நாடுதான் முதலில். பெண்களுக்கான இடஒதுக்கீடு இப்போது சட்டமாகிவிட்டது. ஆர்டிகல் 370 நாங்கள் அகற்றி இருக்கிறோம். நாங்கள் சிஏஏ கொண்டு வந்திருக்கிறோம். ट्रांसफॉर्म के मंत्र पर चलते हुए हम பர்ஃபார்ம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பணி செய்கிறோம். डिजिटल गवर्नेंस, நல்ல அரசு, டிஜிட்டல் அரசு, டேட்டா கவர்னன்ஸ், இதற்காக நாட்டில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. वन नेशन वन इलेक्शन के विचार को भी साकार करने का संकल्प लेकर के आगे ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கான बीजेपी ஏற்பாடுகள் நாங்கள் செய்து வருகிறோம். सिविल कोड को भी देश हित में उतना ही आवश्यक समझती है. யூனிஃபார்ம் சிவில் கோட் நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்பதையும் பிஜேபி யோசித்து வருகிறது. பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. பல முக்கிய அம்சங்கள், பொதுவாக பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற கொள்கை ரீதியான பாஜகவின் திட்டங்கள் தொடங்கி ஆயுஷ்மான் பாரத் விரிவாக்கம் அப்படின்னு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன.